தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மதுரை திருமங்கலம் அருகே அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கோயில்கள் கட்டக்கூடாது என 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் குடும்பத்துடன் எதிர்ப்பு தெரிவித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க? அவங்க கூட அதிகாரிகள் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்த ஈடுபட்டு உள்ளனரா? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் தருணேஸ்ரீ. மதுரை மாவட்டம் தேரையூர் வட்டம் சும்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த விநாயகர் கோயில் மற்றும் கருப்பசாமி கோயில் கட்டுவதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையானது 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான 2 ஏக்கர் 41 சென்ட் நிலத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த விநாயகர் கோயில் கருப்பசாமி கோயில் கட்டுவதற்கும் அது கும்பாபிஷேகம் செய்வதற்கும் நீதிமன்றத்தில் அனுமதி பெறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பகுதியில் 65க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் குடும்பத்துடன் வசித்து வருவதாலும் இந்த பகுதியில் நடைபாதை வேண்டி இஸ்லாமியர்கள் தங்களுக்கு அந்த கோயிலை கட்டக்கூடாது என்றும் வேறு இடத்தில் மாற்றி கட்ட வேண்டும் என்று தற்பொழுது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இஸ்லாமிய மக்களை காவல்துறையினர் சமாதானம் செய்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இதற்கு மாற்று இடம் தர வேண்டும் என்று போராட்ட தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் கட்டுவதற்கும் மேலும் கோயில் கட்டுமான பணி இன்று காலை துவங்கும் நிலையில் காவல்துறையின் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவின் பேரில் காவல்துறை பாதுகாப்புக்கு வந்த காவல்துறையினரும் போராட்ட குழுவினரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் இது மாற்று இடம் வழங்க கோரினால் மட்டுமே இதற்கு போராட்டம் வாபஸ் பெற வேண்டும் இஸ்லாமியர்கள் என்று தெரிவித்துள்ளனர். இங்கு வசித்துள்ள இஸ்லாமியர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தன்யஸ்ரீ, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்குமார். நான்